ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். இதில் ரொம்ப ஆறுதலான ஒரு வார்த்தை, அல்லது நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒருவேளை நீ காலையில் எந்திரிச்ச உடனே சில காரியத்தை குறித்து ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஒரு கவலை, இனி என் ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்கோ, நான் எப்படி வாழ போறேன்னு தெரியுதே, எனக்கு வழியே இல்லாமல் இருக்கிறேனே. அதான் ரொம்ப, அதாவது இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது வேதவசனம் சொல்லி இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 ஆண்டுகள் சரியான வெளிப்பாடு இல்லை. கர்த்தர் இருக்கிறானா இல்லையா, உண்மையிலே கர்த்தர் உண்டா இல்லையா, தேவன் என்று ஒருவர் உண்டா இல்லையா, ஏதோ கடமைக்கு கோயிலுக்கு போகிறோம், ஏதோ செலுத்துகிறோம், வியாபாரம் விற்பனை கொடுப்பனை எல்லாம் இருந்துச்சுங்க. யோசிச்சு பார்த்தீங்க, அவ்வளோ உலகத்துல அயோக்கியம் அவ்வளவும் அங்கே தேவாலயத்தில் நடந்துச்சுது. எல்லா நியாயங்கள் அக்கிரமங்களாகவே தான் இயேசு கிறிஸ்துவே, பொறுமையும் சிகரமாக இருந்த இயேசு கிறிஸ்துவே சாட்டை எடுத்து துரத்துகிற அளவு அவ்வளவு தேவ பிரச்சனை இல்லை, தேவ மகிமை இல்லை, தேவ வல்லமை இல்லை. வியாபாரமயம் ஆயிடுச்சு, கமர்ஷியல் ஆயிடுச்சு, கமர்ஷியல் பிளேஸ் ஆயிட்டு தேவனுடைய ஆலயம். மக்கள் எங்கே போவாங்க? ஒரு துக்கம் வந்தா, துயரம் வந்தா போய் ஜெபிக்க வேண்டிய இடம் தான் ஆலயம். அந்த ஆலயமே சண்டையின் கூடாரமாக இருக்குமானால் ஜனங்கள் எங்கே போவார்கள்? where they has to go. அந்த நிலைமை தான் அங்கே இருந்துச்சு. நீ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவேளை இருக்கலாம். நான் எங்கேயா போவேன்? என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வேதம் வாசிக்க முடியல, என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியலன்னு யோசித்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வெளிச்சமாய் வரப்போகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையற்ற இருளில் இருக்கிற உனக்கு, வேதனையில் இருக்கிற உனக்கு நான் வெளிச்சமாய் வரப்போகிறேன். இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களில் அவர் முதல்ல ஒரு நம்பிக்கை தான் ஊட்டுறாரு. ஒரு திருமணம், வாழ்க்கையின் ஆரம்பம் சோகமாக ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால், மணமகனும் திராட்சரசத்தை பரிமாறிக்கொண்டு இருக்கும்போது எல்லாருக்கும் திராட்சரசம் கொடுப்பாங்க இல்லையா? நிறைய கல்யாணத்தில் கேக் கட்டிங்னு வைப்பாங்க. கீழே உட்காந்து அவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. மணமகளும் கேக் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லைங்க. கேக் கட்டிங்னா அந்த கேக் கட் பண்ணுற நேரத்தில் எல்லாருக்கும் அந்த கேக் கொடுக்கணும் இல்லையா? அது மாதிரி தான் அங்கே மணமகனும் திராட்சரசம் பரிமாறி கொண்டு இருக்கும்போது எல்லாருக்கும் திராட்சரசம் கொடுப்பாங்க. அதான் மெயின் அங்கே ஃபங்க்ஷன். அப்படி இருக்கும்போது திராட்சரசம் குறைப்பட்டு போச்சு. அது பெரிய குறைவு, அங்கே உள்ள கலாச்சாரத்தின்படி மிகப்பெரிய குறைவு. அந்த இடத்துல தான் நம்ம மானம் கப்பல் ஏறுன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல தான் இந்த குடும்ப லட்சம் அவலட்சணம் வெளியே வரும்னு சொல்கிற அந்த இடத்துல தான் கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதவர். நீ விட்டு கொடுத்தல ஆண்டவரை சில நேரங்களை மறுதளிக்கிற. ஆண்டவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நீ எடுத்த பொருத்தனைகளில், நீ கொண்டு வந்த கடமையில், நீ கொண்டு வந்த ஐக்கியத்தில், நீ கொண்டு வந்த உறவில் விட்டு கொடுத்துற. உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற. ஆனால் தேவன் விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. தண்ணீரை ரசமாக மாற்றி அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். எல்லாரும் அட்மையர் பண்ணிட்டு போகிறாங்க. அப்பா எப்படிப்பா இந்த ரசம் வந்துச்சு, இவ்வளவு டேஸ்டா, எந்த வீட்லையுமே நாங்கள் குடிச்சது கிடையாதுன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையிலே கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக வரும் பொழுது உன்னை விட்டு கொடுக்காத தேவனாக உன் வாழ்க்கையை செழிப்படை செய்வார். அது மாத்திரமா இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. பைபிள் இங்கே வாஸ்து பாருங்க, 38 வருஷமா தன் வாழ்க்கை நம்பிக்கையெல்லாம் இழந்து, இனிமே எனக்கு ஒரு எதிர்காலம் கிடையாது, நான் வாழ முடியாது, வாழ அருகதையற்றவன், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறான்னு சொன்னா பதில் சொல்ல முடியாம தடுமாறுறான். எங்கேயா சுகம்? 38 வருஷமா அநாத மாதிரி கிடக்கிறேனே, எனக்கு ஆதரவு யாருமே இல்லையே, எனக்கு கையை தூக்கி விட யாருமே இல்லையே. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று அவனுடைய முடிவுக்கு கொண்டு வருகிறார். இன்னைக்கு அதே இயேசு உன் பக்கத்தில் உண்டு.
உனக்கு அருகாமையில் உண்டு. உன் வேதனைகள் மறையப் போகிறது, உன் கண்ணீர் மறையப் போகிறது, துக்கங்கள் மறையப் போகிறது. தேவன் உனக்கு வெளிச்சமாய் வந்து உன் இருளை எல்லாம் மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஷேர் ஆஃப் மை சிஸ்டர், ஷேர் ஆஃப் மை பிரதர், கவலைப்படாதீர்கள். உங்கள் துக்கங்கள் முடிய போகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. 4 நாள் வச்சு நாரி போச்சுது. இனிமே இதுக்கு முடிவுரை எழுதியா இயேசு கிறிஸ்து வரணும்? இல்லைங்க. 4 நாளானால் என்ன, 4 மாசமானால் என்ன? இயேசு அந்த 4ஆம் நாளிலே வந்து நாத்தம் பிடித்து நாரி போனவன் என்று சொன்ன லாசருவை உயிரோடு எழுப்பவில்லையா? நாட்கள் போய்விட்டது என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். நாரி போன உன்னுடைய வாழ்க்கையிலே துக்கத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். நாள்பட்ட வாழ்க்கையிலே ஒரு துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். இந்த நாள் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். துக்க நாட்கள் முடிந்து போகும். காரணம், எவர்லாஸ்டிங் லைட், மாறாத வெளிச்சம் உனக்குள்ளே பிரவேசித்து விட்டது. அவர் உன் வாழ்க்கை ஒளியாக மாற்றுவார். ஆமேன், ஆமேன்.